எது சரியில்லைனாலும் இவர்கிட்ட சொன்னா போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார். வேற யாரு? தமிழ் தெய்வமாகிய நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்தக்கடவுள். முருகா, வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். என்ன படைச்சவன் நீ, எனக்கு நீ எது கொடுத்தாலும் சரி, அது இன்பமா இருந்தாலும் சரி இல்ல துன்பமா இருந்தாலும் சரி. நீ என்னை அழைத்த குரல் எனக்கு கேட்டது. நீ விரும்பியதை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தவுடன் வணங்கிவிட்டு பலருக்கும் பகிரு. கோடி நன்மை உன்னை வந்து சேரும். முருகனின் 7 படை வீடுகளும் நம்ம வாழ்வின் 7 அடுக்குகளும். வாழ்க்கை ஒரு பாதை. அந்த பாதையை முருகன் ஏற்கனவே நடந்து காட்டியிருக்கிறார். 1வது சுவாமி மலை. இங்கேதான் சிவபெருமானுக்கே முருகன் ஓம் என்ற மந்திரத்தின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆரம்பக்கட்ட அறிவு, ஆனால் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் மாபெரும் ஞானம். 2ஆம் பழமுதிர் சோலை. இது ஒரு அழுகாத பழம் போல பரிபக்குவமான அனுபவத்தை கொடுக்கும் இடம். வாழ்க்கையை கண்கொள்ளாத ஞானம். 3ஆம் திருச்செந்தூர். சூரபத்மனுடன் நடந்த தீர்க்கமான யுத்தம். வாழ்க்கையில் வரும் கடும் சவால்கள், அதுல ஜெயிக்கதான் இந்த கட்டம். 4ஆம் திருத்தணிகை. இங்கே நம்பிக்கை ஒரு சக்தி மாதிரி உருவாகுது. பக்தி மட்டும் இல்ல, மனம் தளராத நிலை இங்குதான் உண்டாகுது. 5ஆம் திருப்பரங்குன்றம். வெற்றி மட்டுமல்ல, இதே இடத்தில் முருகன் வள்ளியை திருமணம் செய்தார். அறம், காதல், குடும்பம், வாழ்க்கை முழுமையாத ஒரு மைல்கல்லு. 6ஆம் திருவாவின்குடி அவினாசி. இது வளர்ச்சி, வியாபாரம், உலக வாழ்க்கையில் உயர்வுக்கு அடித்தளமாகிறது. மனதையும் உலகத்தையும் சமநிலையா சமாளிக்க வைக்கும் இடம். 7ஆம் பழனி. இங்குதான் உண்மை திருப்பம். தந்தையும் தாயும் இல்லாம இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் நம்முள் எல்லாமே இருக்குன்னு புரியும் இடம். முருகனின் 7 படைகளும் நம் வாழ்க்கையின் 7 பரிணாமங்களையும் கற்றுக் கொடுக்கும் சங்கிலி. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது என்ன 48 நாள் சஷ்டி விரதம் அப்படின்ற கேள்விக்கு சிம்பிளா ஒரே ஒரு பதில் சொல்றேன். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், இது மொத்தம் சேர்த்தீங்கன்னா 48 வரும். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த 48க்குள்ளதான் அடங்கும். அதனாலதான் அதை ஒரு மண்டல காலம் அப்படின்ற ஒரு வழிபாடு முறையில நம்ம வச்சிருக்கோம். இந்த 9 கிரகங்களும் எல்லா நட்சத்திர ராசி மண்டலங்களும் நமக்கு சீரா வேலை செய்யணும், நமக்கு தேவையான எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்க போறோம்னா முருகப்பெருமான் கிட்ட கேட்க போறோம். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு நெடு வழிபாடா நம்ம இதை செய்யறோம் அப்படின்றதுக்கு கட்டாயமா பலனானது இருக்கும். நம்மளுடைய உடலும் மனதும் சுத்திகரிக்கிறதுக்கான இந்த ஒரு 48 நாள் முருகர் சார்ந்த விஷய வழிபாடு அப்படின்றது வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியும் எல்லா மேன்மைகளும் கொடுக்கறதுக்கான ஒரு தன்மை வாய்ந்தது. அப்படின்றதாலதான் இந்த 48 நாள் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் 3 நிமிஷம் முருகனோட பரிபூரண ஆசீர்வாதம் பெற்றோம் நினைக்கிறேன். நன்றி.